பண்ணுங்க, டேஸ்ட் பண்ணுங்க. இட்ஸ் creamy and delicious. தமிழ் மில்க் ஷேக் 7373073750. நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள். அப்பா மகனுக்கிடையே உரசலா புரிஞ்சிருப்பீங்க. என்னதான் நடந்து கொண்டிருக்கு பாமகவில்? ஏன்னா இதற்கு முன்னதாக நடந்த ஒரு 3 விஷயங்கள் தான் பெரும் சந்தேகங்களை தற்போது எழுப்பிக் கொண்டிருக்கு. இன்னொரு பக்கம் அதிரடிக்கு தயாராகும் எடப்பாடி. இதனால கூடுதல் கலக்கத்தில் இருக்கக்கூடிய தென் மாவட்டத்து சில மாஜிக்கள் என்ன அதிரடி காட்ட போறாரு? இந்த பக்கம் திமுகவிலும் சில அதிரடி ஆக்ஷன் காட்சிகளை தொடங்க போகிறோம் அப்படின்னும் அறிவாலய வட்டாரங்கள்ல இருந்து தகவல்கள் வருது. 3 மாவட்ட செயலாளர்கள் கொஞ்சம் கூடுதல் அப்செட்ல இருக்காங்க அப்படின்னும் தகவல்கள் வருது. நம்முடைய டிஜிட்டல் கழுகார் பதிவு செஞ்சிருக்காரு. ஸோ இந்த பரபரப்பான செய்திகளுடைய முழுமையான பின்னணி தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். ராமதாஸ் வெர்சஸ் அன்புமணி முரண். காரணம் பாஜக. என்ன நடக்கிறது பாமகவில்? பாமகவுடைய நிறுவன தலைவரான மருத்துவர் திரு ராமதாஸ் அவருடைய 86வது பிறந்த நாள் விழா நேற்றைக்கு ஜூலை 25ஆம் தேதி திண்டிவனத்துல முப்பெரும் விழாவாகவும் பாமகவினர் கொண்டாடினாங்க. கிட்டத்தட்ட 86 மரங்களை மருத்துவர் அவரும் நட்டு வச்சாரு. மரம் நடுவது அடுத்த தலைமுறைக்கு உபயோகமாக இருக்கும், அதை ஒரு இயக்கமாகவே நம்ம செய்து கொண்டிருக்கோம், இனியும் செய்வோம் அப்படிங்கிறதையும் அதுல பதிவு செஞ்சிருந்தாருங்க. பாமகவினரும் இனிப்புகளை வழங்கி கொண்டாடி கொண்டிருந்தாங்க. அதே நேரத்தில் பசுமை தாயகம் சார்பாக அந்த இதழில் வந்த சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட தலையங்கங்கள் அதெல்லாம் வைத்து தனியாக ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருந்தாங்க. அந்த விழாவில் பாமகவுடைய தலைவரான திரு அன்புமணி ராமதாஸ் அவரும் பங்கெடுத்து சுற்றுச்சூழல் சம்பந்தமாகவும் அவரு பதிவு செஞ்சிருந்தாருங்க. இப்படி ஒரு பக்கம் விழாக்கள் கொண்டாடினாலும் கூட இன்னொரு பக்கம் உள்ளுக்குள்ளார சில சோர்வும் இருக்குங்க. அது ஒரு ஐயமாகவும் இருக்கு அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள். பாமகவினரும் கூட இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிறாங்க. அதற்கு முக்கியமாக எடுத்து வைத்த விஷயம் நிதிநிலை அறிக்கை, பட்ஜெட் 2024-25 சமீபத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெளியிட்டாங்க இல்லையா? அதை ஒட்டி தான் மருத்துவர் ராமதாஸ் கருத்து தெரிவிக்கிறப்ப, நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் சுங்கவரி குறைப்பு, வேலை வாய்ப்பு சம்பந்தமாக சில திட்டங்கள் இருந்தது, வரவேற்கத்தக்கது. ஆனா தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு எந்த திட்டமும் அறிவிக்காதது ஏமாற்றம் கொடுக்கிறது அப்படின்னு தன்னுடைய விமர்சன பார்வையை பதிவு செஞ்சிருந்தாருங்க. ஆனா பாமகவுடைய தலைவர் அவருடைய வாரிசு திரு அன்புமணி ராமதாஸ் அவருடைய பார்வையோ வேற மாதிரி இருந்துச்சு. ஏங்க, எல்லா மாநிலத்துடைய பெயரையும் உச்சரிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். அதாவது தமிழ்நாடு அப்படிங்கிற பெயரை நிதியமைச்சர் உச்சரிக்கவில்லை அப்படின்னு கடும் எதிர்வினைகள் வந்தது. குறிப்பா திமுக உள்ளிட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் கட்சிகள் எதிர்ப்பை பதிவு செஞ்சிருந்தாங்க. இதற்கு தான் இப்படி பதில் சொன்னாரு அன்புமணி. அடுத்து பட்ஜெட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சுமார் 48 லட்சம் கோடி ரூபாய். இதுல ஒன்று கூடவா தமிழ்நாட்டுக்கு வராது? யோசிச்சு பாருங்க. இந்த பட்ஜெட்டுங்கிறது ஒட்டுமொத்தமான இந்தியாவுக்கு பொதுவான ஒரு பட்ஜெட்ங்க. இதுல ஒவ்வொரு மாநிலத்துடைய பெயரும் சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்புறம் 100 தொழில் பூங்காக்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஒன்று கூடவா தமிழ்நாட்டுக்கு வராது? யோசிச்சு பாருங்க அப்படின்னு எக்கச்சக்கமாக பாஜகவுக்கு முட்டு கொடுத்து பேசினாரு அன்புமணி. இதுதான் இன்னொரு பக்கம். அப்பா ஒரு கருத்து சொல்றாரு, அதாவது விமர்சிச்சு சொல்றாரு, மகன் ஆதரிச்சு பேசியிருக்காரு, உரசல் தான் அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள். இந்த சந்தேகங்கள்ல உண்மை இல்லாமலும் இல்லைங்க. ஏன்னா கடந்த பிப்ரவரி மாசத்துல பாமகவுடைய கூட்டம் அரங்கேனது. அதுலதான் நான் ஊதியத்திற்காக உழைப்பவன் அல்ல, இந்த ஜனங்களுக்காக வாய் பேச முடியாத இந்த ஜனங்களுக்காக உழைக்கக்கூடியவன், கல்வியில வேலை வாய்ப்புல இவங்களை முன்னேற்றணும் அப்படின்னு ஓய்வு இல்லாம நான் உழைச்சிட்டு இருக்கேன், அவங்களாம் முன்னேறிட்டா நான் ஓய்வு எடுத்துக்குவேன் அப்படின்னு ரொம்ப உருக்கமாகவே பேசியிருந்தாரு மருத்துவர் ராமதாஸ். அப்பவே பார்த்தோம்னா அதுல அன்புமணி ராமதாஸ் அவர் சில கருத்துக்களை மாற்றி பேசினாரு. இதை ஒட்டி ஒரு புகைச்சல் அவங்களுக்குள்ள எழுந்திருக்கு. அதனால தான் எனக்கு நான் ஓய்வே இல்லாம இந்த காலத்திலும் உழைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்கோட மருத்துவர் பேசினாரு அப்படின்லாம் அப்ப பரபரப்பாக பேசப்பட்டதுங்க. இரண்டாவதாக பார்த்தோம்னா நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி. மருத்துவர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி தான் தமிழ்நாட்டு அரசியலுக்கு ரொம்பவே சேஃபு, கணிசமா நம்ம வெற்றி பெற முடியும், அதுக்கப்புறம் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சென்ட்ரல்ல நம்மளுடைய பலத்தை வைத்து நம்ம தேவையான விஷயங்களை பெற்றுக்கொள்ளலாம், அதுதான் சரியான உத்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அன்புமணி ராமதாஸ் அவருடைய எண்ணமோ பாஜகவோட கூட்டணியில இருந்தோம்னா நல்லது, அதுதான் எதிர்காலத்துக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 2 தரப்புக்கு இடையில சில உரசல்கள் புகைச்சல்கள் ஓடிக்கொண்டிருந்தது, பரபரப்பாக பேசப்பட்டது. அட் லாஸ்ட்
மகனுடைய கருத்துக்கே ஓகே சொல்லிட்டாரு அப்பா. பாஜக கூட்டணிக்கு போனாங்க. ஆனால் மோசமான தோல்வியை பாஜக கூட்டணி இங்க சந்திச்சதுங்க. 40க்கு 40 திமுக வெற்றி அடைஞ்சது. இதுவும் மருத்துவரை ரொம்பவே அப்செட் ஆக்குனது. ஏன்னா தன்னுடைய மருமகள் திருமதி சௌமியா அன்புமணி அவங்க தர்மபுரியில போட்டியிட்டு கடைசி நேரத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தாங்க. ஒருவேளை அதிமுக கூட்டணியில் இருந்தால் இந்த முறை வெற்றி பெற்று இருக்கலாம், நமக்கு ஒரு எம்பி கிடைச்சிருப்பாங்க, நம்முடைய சின்னத்தை எல்லாவற்றையும் அந்தஸ்தையும் பெறுவதற்கும் இது ஒரு வாய்ப்பா இருந்திருக்கும். மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத ராமதாஸ் அவங்களுடைய தரப்புடைய வருத்தமா இருந்ததுங்க. இதற்கு அடுத்து பார்த்தோம்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். இதுல சமுதாய வாக்குகள் கணிசமா இருக்கு. ஏற்கனவே கொஞ்சம் வாக்குகள் நம்ம வாங்கியிருக்கோம். இந்த இடத்துல அதிமுகவும் போட்டியிடாததால நிச்சயமா முயற்சி செஞ்சா வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது மருத்துவர் ராமதாஸுடைய எண்ணமா இருந்தது. மறைமுகமாக அதிமுக தரப்போடவோ ஒரு நெருக்கத்தை வச்சிருந்தாங்க. உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு ஒன்றிய அளவுல நகர அளவுல இருக்கக்கூடிய பல தரப்புக்கிட்டையும் பாமகவினர் பேசியிருந்தாங்க. அவங்களும் ஓகேன்னு கிரீன் சிக்னல்லாம் காமிச்சிருந்தாங்க. ஏன்னா விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்கனவே பதிவு செஞ்சதுதான் சுமார் 6000 வாக்குகள் மட்டும்தான் அதிமுக குறைவா பெற்றிருந்தாங்க. ஸோ அந்த அதிமுகவுடைய கணிசமான வாக்குகளை பாமக பக்கம் திருப்பிடலாம்னு நினைச்சிருந்தாங்க. ஆனா அதற்கும் வேட்டு வச்சாரு தமிழ்நாடு பாஜக தலைவரான திரு அண்ணாமலை. அவரு எக்கச்சக்கமாக எடப்பாடி அவர்கள் முதுகுல பிரதமர் மோடி அவர்களுடைய முதுகுல குத்துனவரு, நம்பிக்கை துரோகி அப்படின்னு கடுமையாக அதிமுகவை அட்டாக் பண்ண அது வாக்கு ரிசல்ட்லயும் பிரதிபலிச்சது. கோபப்பட்ட அதிமுகவினர் கணிசமாக திமுக பக்கமே வாக்கு செலுத்தியிருக்காங்க. பாமகவுக்கு எதிர்பார்த்த அளவு அதிமுக வாக்குகளும் சேரல. சோ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் தோல்வியை சந்தித்தது பாமக. இதுலயும் மருத்துவர் தரப்பு ரொம்பவே அப்செட் ஆனாங்க. பாஜகவோடு கூடுதல் நெருக்கத்தை அன்புமணி அவர்கள் காட்டுவதாலேயும் எதுவுமே சொல்ல முடியலையே அப்படிங்கிறதா மருத்துவர் தரப்புடைய வருத்தமா இருந்ததுங்க. சோ இப்படி 3 உரசல்கள் அடுத்தடுத்து வெளிப்பட 4வதாக இந்த பட்ஜெட் விஷயத்துல ஓப்பனாகவே 2 தரப்புக்கு இடையில முரண் வெடிச்சிருக்குங்க அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள். ஆனா பாமகவில் மேல்மட்ட தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களோ அப்படிலாம் எந்த விதமான உரசல்களும் இல்லைங்க. இந்த பிறந்தநாள் விழாவில் கூட மருத்துவர் ஐயா மது கூடின்ட்டு இப்படி மோசமா நம்முடைய மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க, அப்படி அரசாங்கம் தள்ளி விட்டுருக்கு, இதற்கு எதிராக நம்ம போராடணும் காத்திரமா. அது மட்டும் இல்லாம இடஒதுக்கீடு 10.5 வன்னியர் சமூகத்துக்கான உள் இடஒதுக்கீடு அதற்காகவும் தீவிரமா போராடணும் அப்படின்லாம் அவர் முழங்கி இருக்காரு. ஸோ இங்க இருக்கக்கூடிய ஆளும் திமுக அட்டாக் அரசியலையும் பதிவு செஞ்சிருக்காரு. நாங்கள் சமரசம் இல்லாம தான் பயணிக்கிறோம். இன்னொரு பக்கம் பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை அவர் உட்பட அனைவருமே, முதலமைச்சர் உட்பட அனைவருமே மருத்துவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எந்த விதமான உரசல்களும் இல்லை அப்படின்னு பதிவு செய்கிறாங்க மாங்கனி சீனியர் தலைவர்கள். ஆனா இன்னொரு பக்கம் பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் நம்முடைய செய்தியாளர் தம்பி கோபாலகிருஷ்ணன் கிட்ட இது சம்பந்தமாக பேசுறப்ப கடந்த 20 ஆண்டுகளாகவே மருத்துவர் ராமதாஸ் அவர் ஒரு முடிவு எடுப்பாருங்க, இன்னொரு பக்கம் வேறொரு முடிவை அன்புமணி ராமதாஸ் எடுப்பாரு, இறுதியில அன்புமணி தாங்க வெற்றி பெறுவாரு, இது ஒரு வாடிக்கையாகவே இருக்கு. 25 இடங்களை நீங்கள் வென்று கொடுத்தால் தமிழருக்கும் தமிழ்நாட்டுக்கும் திட்டம் இருந்திருக்கும் அப்படின்னு அன்புமணி சொல்வது வேதனையா இருக்குங்க. ஏன்னா அவருடைய தந்தை முதல் நாளே தமிழ்நாட்டிற்கு திட்டம் இல்லைங்கிறத அறிக்கையாவே வெளியிட்டு இருந்தாரு. கடந்த 2021ஆம் ஆண்டு எனக்கு ஓட்டு போடாதவர்களும் ஏன் ஓட்டு போடல அப்படின்னு கவலை கொள்ளும் வகையில, அவங்களே வருத்தப்படும் வகையில நான் அவங்களுக்காகவும் சேர்த்து பாடுபடுவேன் அப்படின்னு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பேசியிருந்தாருங்க. அதுதாங்க பெருந்தன்மை. உண்மையில இப்படிதான் மத்திய அரசாங்கம் இருந்திருக்கணும். ஆனா மைனாரிட்டி வந்தும் அவர்கள் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கறதுதான் பாஜக மீது வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டா இருக்கு. ஆனா பாஜகவோடு கூட்டணி வைத்த பாவத்திற்காக அன்புமணி பேசும் பேச்சை துளி கூட ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு தன்னுடைய கருத்துக்களை அழுத்தமா பதிவு செஞ்சிருக்காருங்க. எடப்பாடியின் அதிரடி திட்டம் கலக்கத்தில் தென் மாவட்ட மாஜிக்கள். மக்களவை தேர்தல் தோல்வியை ஒட்டி தொகுதி வாரியிலான ஆலோசனை கூட்டத்தை அதிமுக அரங்கேற்றி வருகிறது. 2ஆம் கட்ட ஆலோசனை கூட்டம் 2 தினங்களுக்கு முன்னாடி அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர் நடத்த தொடங்கியிருக்காரு. நேற்றைக்கு ஜூலை 25ஆம் தேதி நடந்த கூட்டத்தில் கூட வலுவான கூட்டணி அமைச்சிருந்திருந்தா நம்ம அதிமுக வேட்பாளர்களே சவுத்தெல்லாம் போட்டிட்டு இருந்தா நிச்சயம் வெற்றி பெற்றிருப்போம் அப்படிங்கிற கருத்துக்கெல்லாம் பதிவு செஞ்சிருந்தாங்க. சரி, 2026இல் நீங்கள் விரும்பும் கூட்டணி அமையும், அனைவரும் ஒற்றுமையுடன் பயணித்து வெற்றியை பெறுவோம் அப்படின்னு வழக்கமா சொல்றது மாதிரியே இந்த முறையும் பேசியிருக்காரு எடப்பாடி. அதே நேரத்தில் திருமதி வி.கே. சசிகலா, முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ. பன்னீர்செல்வம் போன்றவர்களை அதிமுகவுக்குள் மீண்டும் நம்ம இணைத்து கொண்டால் தென் மாவட்டங்களில் நாம் பலம் பெறுவோம்,
தோல்வியே வராது அப்படிங்கிறத தொடர்ந்து சிலர் வந்து பதிவு செய்தபடியே இருக்காங்க. முக்கியமாக ஏற்கனவே சில மாஜிக்களும் சில சீனியர்களும் இந்த வகையில் எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுல உடன்பாடு இல்லாத எடப்பாடி என்ன பண்றாருன்னா, தென் மாவட்டங்கள்ல அமைப்பு ரீதியாக சில மாற்றங்களை செய்தாலே சரிவில் இருந்து அதிமுக மீண்டு விடலாம் அப்படின்னு அவர் வந்துட்டு கணக்கு போடுறாரு, மீட்டர்லாம் அப்படின்னு. அந்த வகையில மதுரை, விருதுநகர் போன்ற மாவட்டங்கள், இப்படியான மாவட்டங்கள்ல 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற மாற்றத்தை கொண்டு வரலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது அந்த ஏரியாக்கள்ல மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய சீனியர்களுடைய பவரை குறைச்சு அந்த பவரை இன்னொரு பக்கம் புதியவர்களுக்கு மாத்தி கொடுக்கலாம். சமமாக அப்படி கொடுக்கிறப்ப புதியவர்களும் வரப்ப ஒரு உயிரோட்டம் கிடைக்கும். தங்களை நிரூபிக்கிறதுக்காக அவங்களும் தீவிரமாக உழைப்பாங்க. அது கட்சிக்கும் வந்து பாசிட்டிவா இருக்கும். அவங்க நமக்கான விசுவாசியாகவும் இருப்பாங்க அப்படின்னு பல்வேறு உள் கணக்குகளும் இதுல எடப்பாடிக்கு இருக்குங்க. ஆனா இந்த யோசனை தான் சவுத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலான மாஜிக்களுக்கு ஷாக்க கொடுத்திருக்குங்க. இதை சரி பண்றதுக்கு தான் சமீபத்துல முன்னாள் அமைச்சர்களான திரு செல்லூர் ராஜு, திரு RB உதயகுமார், திரு ராஜன் செல்லப்பா உள்ளிட்ட பலருமே சசிகலா, OPS, தினகரன் உள்ளிட்டோரை கடுமையாக விமர்சித்தும் இன்னொரு பக்கம் எடப்பாடியை எக்கச்சக்கமாக தூக்கி வைத்தும் பேசிட்டு இருக்காங்க. இப்படி அதீத விசுவாசத்தை காட்டுவதன் மூலமாக தங்களுடைய மாவட்டத்திலாவது அந்த பவர் குறைப்பு நடவடிக்கையை எடப்பாடி கைவிடுவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இப்படி எக்கச்சக்கமாக பாராட்டிட்டு இருக்காங்க இந்த மாஜிக்கல் அப்படிங்கிறாங்க மதுரை மாவட்டத்து ரத்தத்தின் ரத்தங்கள். திமுகவில் 3 மாசேக்கள் மாற்றமா? துண்டு போடும் முன்னாள் நிர்வாகி. திமுகவில் மந்திரி சபை மாற்றம் இருக்கலாம், இலாக்காக்கள் மாற்றப்படலாம், சில அதிரடிகள் இருக்கலாம். முதலமைச்சர் கையில் இருக்கக்கூடிய மார்க் ஷீட்டை வைத்து இந்த அதிரடியை அவர் தொடங்குவார் அப்படின்னு சில நாட்களாகவே இப்படியான டாக் ஓடிக்கொண்டே இருக்கு. ஆனால் மந்திரி சபையில் மாற்றங்கள் இல்லைனாலும் மாவட்ட செயலாளர்களில் சில மாற்றங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க அறிவாலய தலைமையோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள், சோர்சஸ். அந்த வகையில் முதற்கட்டமாக ஒரு 3 மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் மாற்றம்ங்கிற அதிரடியை தலைமை எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. முதலாவதாக ஆந்திர மாநிலத்தோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த திருவான மாவட்டத்தை சேர்ந்தவர். இரண்டாவது அல்வா மாவட்டத்தை சார்ந்த அந்த சீனியர். மூன்றாவதாக டெல்டா மாவட்டத்து புள்ளி. இந்த 3 மாசேக்கள் மாற்றப்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க அறிவாலய வட்டாரத்தினர். இந்த தகவலை ஸ்மெல் பண்ண திருவான மாவட்டத்தை சார்ந்த அந்த முக்கியமான முன்னாள் நிர்வாகி, அந்த மாவட்டத்தில் ஒரு முக்கியமானவர், சமீபத்தில் மேலெடுத்து மாப்பிள்ளையுடைய பிறந்தநாள் விழாவுக்கு போனவர், அவரை வாழ்த்துவது போல அப்படியே தனக்கான ஒரு துண்டையும் மாசே பதவிக்கான துண்டையும் போட்டுட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க அந்த மாவட்டத்து உடன்பிறப்புகள், சோர்சஸ். நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க. ஒவ்வொரு கட்சிக்குள்ளாரையும் நாற்காலிக்கான யுத்தம் அனல் மூட்டி கொண்டிருக்குங்க. ஆனா மக்களுக்காக உண்மையாக உழைத்தால் நீங்க எதிர்பார்க்கிற அந்த அதிகாரத்தை மக்களே கொண்டு வந்து கொடுப்போம் அப்படிங்கிறாங்க வாக்காளர் பெருமக்கள். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். கால் பண்ணுங்க, டேஸ்ட் பண்ணுங்க. இட்ஸ் creamy and delicious தமிழ் மில்க் ஷேக். 73730 விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, S. ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.